ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் ஒரு ஒன் ஷாட் தான்டா. டாபிக் என்ன அப்படின்னா, வென் ஹி டேட் யூ ஜஸ்ட் ஃபார் பெட் பட் யூ லவ் ஹிம் டீப்லி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. என்னால் ஸ்லோவாக பேச முடியல அப்படின்னா ப்ராக்டிஸ். நான் நார்மலாக இந்த மாதிரி தான் பேசுவேன். நார்மலாக பேசுகிறத மாற்ற முடியுமா? முடியாதே. அதனால் கொஞ்சம் அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துடலாமா? இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் தான் வயன் வந்து இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுருக்கீங்க. அண்ட் அதே காலேஜில் படிக்கிற மனுஷன் தான் டேவும். நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரே கிளாஸ் தான். லைக் இந்த ஃபினான்ஸ் அந்த மாதிரி படிப்பாங்களடா, அந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ். லைக் அவர் வந்து ரொம்பவே ஒரு வசதியான ஒரு பையன், நீங்கள் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஃபேமிலி. அண்ட் உங்களுக்கு நீங்கள் எப்படி டேட் பண்ணுறீங்க, எப்படி லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நிமிஷம் தண்டா வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் காலேஜ்க்கு வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ தான் மார்னிங் லைக் ஒரு 9 o'clock இந்த மாதிரி கேட்டுக்குள்ளே வர்றீங்க. டைம் ஆகிடுச்சு, வேகமாக நடந்து வர்றீங்க. அண்டு நீங்கள் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக வர்றீங்க. பட் டே குரூப் இருக்கு இல்லையா, டேவுடைய கேங் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து அந்த வண்டியெல்லாம் நிறுத்துவாங்களா, பார்க்கிங் லாட்டு, 2-wheeler அந்த மாதிரி அந்த இடத்துல தான் ஜாலியாக வண்டியில் உட்காந்துக்கிட்டு போகிற வர பசங்களெல்லாம் வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து டே கேங்கில் ஒரு பையன் வந்து உங்களை பார்த்துட்டு, டே மச்சான் அந்த பொண்ணு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். நம்ம கிளாஸ் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே வந்து பார்க்குறாரு. அவருமே உங்களை வந்து அவர் கிளாஸில் பார்த்துருப்பாரு. பட் வந்து அவர் வந்து அவ்வளோவா உங்களை கண்டிருந்துருக்க மாட்டார். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து எப்படி கேரக்டர் அப்படின்னா, ரொம்பவே சைலண்ட்டான கேரக்டரு, பட் ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு. இந்த சைலண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் எப்போவுமே புக்கும் கைமா அலைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்தக புழு. அந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே நல்லா படிப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் அங்கே படிக்கிறதே ஸ்காலர்ஷிப்பில் தான். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே புக்கும் கையுமா அலையிறதுனால மோஸ்ட்லி யாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஜாலியாக ஃபன்னாக இருந்தால் தானே எல்லாருமே பேசுவாங்க. நீங்கள் எப்போவும் புக்கும் கையுமா இருக்கிறதுனால உங்கள் பக்கத்தில் கூட யாரும் வந்து பேச மாட்டாங்க, பக்கத்தில் கூட உட்கார மாட்டாங்க. ஐயோ அந்த பொண்ணு எப்பவும் பச்சைக்கினே இருக்கும், பைத்தியம் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் டிவியுமே பார்க்குறாரு. நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக இருப்பீங்க. லைக் அந்த அழகை கவர் பண்ணுற மாதிரி ஒரு புட்டி கண்ணாடி போட்டிருப்பீங்க. இந்த டிவிலெலாம் போட்டுடுறாங்க இல்லையா, அது பெருசாக கண்ணாடி. ஜெய்க்கு கூட போட்டிருப்பாரு. இப்போது ஆர்மிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு லைவில் வந்திருப்பாங்க இல்லையா, ஆர்மி ட்ரெஸ்ஸில் கிடையாதுடா, பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்களே, அந்த டைமில் ஒரு புட்டி கண்ணாடி போட்டிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடி தான் போட்டிருப்பீங்க. லைக் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி கண்ணாடி போட்டுறதுனால உங்கள் ஃபேஸ் மொத்தமே வந்து அந்த பியூட்டியை வந்து அந்த கண்ணாடியை மறைச்சிடும். அந்த பியூட்டி வந்து அந்த கண்ணாடிக்கு வெளியே தெரியாது. அந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெருசாக கண்ணாடி போட்டிருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் குட்டியாக இருக்கும், ஆனால் அந்த கண்ணாடி உங்கள் மூஞ்சோட பெருசாக இருக்கும். உங்கள் பாதி மூஞ்சி அந்த கண்ணாடியை மறைச்சிக்கும். அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. அதனாலேயே உங்களை புட்டி கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் எதுக்கு காலேஜ் வரீங்க, படிக்கிறதுக்கு தானே. அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் பக்கத்தில் ஹெல்ப்பு அது இதுன்னு கூட கேட்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து எப்படி, நீங்கள் உங்கள் வேலை அது மட்டும்தான். பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து கவனிச்சிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். டே வந்து அதுக்கு ஆப்போசிட். ரொம்பவே வந்து லைக் காலேஜ் பியூட்டி, இந்த காலேஜ் ஹார்ட்ரோப் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்பவே அழகான பையன், ஹேண்ட்ஸமான பையன் காலேஜில். அண்ட் ரொம்பவே வந்து நல்ல பணக்கார பையன் டே. இந்த மாதிரி ஆப்போசிட் கேரக்டர் நீங்கள் ரெண்டு பேருமே. அண்டு இதே மாதிரி இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறத டேவும் பார்க்குறாரு. டே வந்து அவ்வளோவா கண்டுக்கல உங்களை. அவர் வந்து அவ்வளோவா உங்களை கிடையாது, மோஸ்ட்லி யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. லைக் அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார். பட் நிறைய புள்ளி பண்ணுவார். லைக் இந்த மாதிரி நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பெட் கட்டி நிறைய வின் பண்ணுறது, இந்த லாஸ், இந்த மாதிரி மோஸ்ட்லி அவர் எல்லாத்துலேயும் ஜெயிக்க தான் செய்வார் பெட் கட்டினா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். லைக் ஃபன் பண்ணிகிட்ருப்பார். இந்த காலேஜுக்கு வர்றதே ஃபன்னுக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி. அண்ட் அந்த பையனுமே இப்போ உங்களை சொல்லியிருப்பான் இல்லையா, காட்டியிருப்பான் இல்லையா, அந்த பையனுமே சொல்கிறான், என்னடா இந்த பொண்ணு மச்சான் சும்மா எப்போ பார்த்தாலும் புக்கு கைமா திரும்புது, படிப்பு தான்டா, படிக்கலாம் அதுக்குன்னு ஒரே சரியாக படிச்சிக்கினே இருந்தால் எப்படா பைத்தியம் தான்டா ஆகணும். பற்றி அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் புக்கு தான். இது வரைக்கும் அந்த பொண்ணு யார்கிட்ட பேசி கூட நான் பார்த்ததில்ல, பேசின சிரிச்சு கூட பார்த்ததில்லடா. யார் எந்த பையனை பார்த்து கூட சைட் வச்சு கூட பார்த்ததில்லடா. அது பாட்டுக்கு அது இருக்குதுடா.
ஆனால் பரவாயில்ல நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இதுவரையும் யாருக்கூடையும் பேசியே இருக்க மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருப்பீங்க இல்லையா. அண்ட் யார் பேசி நீங்கள் யாருக்கிட்டையும் பேசியும் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஸ்டாஃப் கூட மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வந்ததே படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான். ஏதாச்சும் டவுட் அப்படி இப்படின்னா நீங்கள் ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு நேராக கேட்டுப்பீங்க, வேறு யார்கிட்ட கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்படி இருக்க கிட்டத்தட்ட வந்து நீங்கள் காலேஜை ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த் ஆகிடுச்சிட்டா. 6 மந்த் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரும் இல்லையா, அதே மாதிரி செமஸ்டரும் முடிஞ்சிருக்கும். அண்ட் செமஸ்டர் முடிஞ்சதுமே வந்து அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க. நீங்கள் தான் வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டு டாப்லேயும் உங்கள் பேர் தான் இருக்குது. கூப்பிட்டு கோல்டு மெடலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவும் உங்கள் அங்கேயே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அண்ட் எங்கேயுமே வந்து ஜஸ்ட் மார்க் பார்க்க வந்து பார்க்குறாரு, பார்த்தி அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. பக்கத்தில் இருக்க அந்த பையனும் சொல்கிறான், டே மச்சான் அவன் சொன்னாலாடா அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணுடா, பரா எப்படி என்னம்மா படித்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கு பற்றியா நம்ம காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறான். அண்ட் டேங்குமே பார்க்குறாரு, கண்டுக்கல, அவள் பாட்டுக்கு வர மாதிரியே போயிட்டாரு. ஏன்னா வந்து டேங் வந்து இந்த மாதிரி லைக் அவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண அவர் பின்னாடி சுற்றுற பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பொண்ணுங்களை மட்டும்தான் வந்து புள்ளி பண்ணுவார். தவிர நீங்கள் வந்து சைலண்ட்டாக அவரை வந்து இது வரைக்கும் பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. லைக் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, அவரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அதனால வந்து அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார். அவரை யார் தொல்லை பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவர் தொல்லை பண்ணுவார், அந்த மாதிரி அவர். அண்ட் இதே மாதிரி இருக்க ஒரு சர்டன் டேயில் வந்து இப்போ செகண்ட் செமஸ்டர் நடந்துகிட்ருக்குடா. இப்போ பாதி இயர் முடிஞ்சுட்டா ஒரு செமஸ்டர். இப்போ நெக்ஸ்ட்டு ஹாஃபில் தானே இன்னொரு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போகும். அதுக்கப்புறம் தான் எண்டில் ஒரு செமஸ்டர் இல்லையா, அந்த மாதிரி சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஒரு பெட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரேசிங் தான்டா. டேங் வந்து நல்லாவே பைக் ஓட்டுவார். அந்த மாதிரி பைக் ரேஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அந்த ரேஸ் அந்த ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ட்ராக்கில் போயிட்டு அவருக்கும் ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு அவருக்கு வந்து ரொம்பவே ஆகாத ஒரு எனிமி, அந்த மாதிரி பையனுக்குமே வந்து மேட்ச் நடக்கிற மாதிரி இருக்குது. லைக் அந்த பையனை பிளான் பண்ணி மேட்ச் வந்து டே உஸ்பேத்தி பண்ண வச்சிட்டான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க, டே மச்சான் வேணாண்டா அப்படின்ட்டு. டே வந்து இருக்கிற கடுப்பில் இல்லை, நான் கண்டிப்பாக மேட்ச் போட்டே அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, அவன் ஏதோ ஒரு மாதிரி அவனே வந்து வாலண்டியராக வந்து மேட்ச்சு கூப்பிடுறான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ இருக்குது, வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேய் என்கிட்டயே வா, பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்ட்டு இவரே வாலண்டியர் கேட்குறாரு. அவங்களுமே என்னடா சரி பெட்டு தானே வச்சுக்கலாம், தோத்துட்ட அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், ஜஸ்ட் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ சொல்கிறத நாங்கள் எல்லாருமே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டு. பட் என்ன அது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே சொல்லிக்கல. ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயிக்கிறியா தோக்கிறியா அது மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி மேட்ச்சில் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆப்போசிட் டீமில் அந்த எனிமி பையன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படியோ ஒன்று ஏமாற்றி டேவை வந்து ஜெயிச்சிட்டான். அண்ட் டேக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 1 lakh வந்து பெட் கட்டியிருப்பான் அந்த பையனும். தோத்துட்டா நீ எனக்கு 1 lakh கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டேவும் செம்ம கடுப்பில், காசு போனது கூட அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் தோத்துட்டார் இல்லையா, அதுதான் செம்ம கடுப்பாயிடுச்சு. அவருமே அந்த 1 lakh தூக்கி போட்டு வந்துட்டார். நீங்கள் வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக கலாய்க்கிறாங்க வச்சு, டே தோத்துறல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவருக்குமே இன்னும் கடுப்பாகுது, டேய் போதும் மூடுறா அப்படிங்கிற மாதிரி அவருமே சண்டைக்கு போகிறாரு. சரிடா மச்சான் பொறுமையாரு, ஒரு மேட்ச்சை தானே தோத்த, பரவாயில்ல. அதோட மேட்ச் தோற்றது மட்டும் இல்லாமல் பெட்டில் தோற்றுற ஞாபகம் இருக்குல்ல, நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க. அவருமே சரி என்ன பண்ணணும் சொல்லி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி லைக் ஒரு பாரில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கடுப்பில் ஒரு பார்க்கு போயிருப்பார். அந்த மாதிரி போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து தீர என்ன லைக் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து டே வந்து யாருமே இதுவரை லவ் பண்ணது கிடையாதுடா. லைக் புலியெல்லாம் நிறைய பண்ணியிருப்பார், சைட் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பார். அவர்கிட்ட யார் ப்ரப்போஸ் பண்ண வர்றாங்களோ அவங்கள வந்து செம்மையாக வந்து புலி பண்ணியிருப்பாங்க. லைக் ரொம்பவே அந்த பசங்க வந்து காலேஜை விட்டே போகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து புலி பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி பண்ணாலுமே லவ் பண்ணது கிடையாது. அதனால் தேவை எப்படியாச்சும் லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒயன் இருக்கா இல்லையா நம்ம கிளாஸில்,
இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து கோல்டு மெடல் வாங்கினாலே அந்த பொண்ணு 1 மந்த்துக்குள்ளே வந்து லவ் பண்ண வச்சிடணும். புரிஞ்சுதா? இன்கேஸ் வந்து முடியல அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தேவையுமே இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவங்க. ஆனால் ஒத்துக்கல. இல்லைடா நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லையா அதுக்குண்டான பெனால்ட்டி பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து அதை விட இன்னும் செம்மையாக இருக்கும், சிவியராக. அதனால டே வந்து சரி 1 மந்த்து தானே, அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கணும்டா உன்னை. புரிஞ்சுதா? நீ லவ் பண்ணுற அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு வீட்டுக்கு. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சே, பண்ணலாமா, ஜஸ்ட் பெட்டு தானே, பரவாயில்ல 1 மந்த்து தானே, அதில் ஒன்றும் 1 மந்தில் போய் என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அசால்ட்டாக நினச்சிட்ருக்காரு. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலேஜ் தான், நீங்கள் தான் காலேஜ் வர்றீங்க. அண்ட் டேவுமே அதே மாதிரி வந்து அந்த வண்டியெல்லாம் அந்த பார்க்கிங் லாட்டை தான் வந்து வண்டியில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு நீங்கள் வர்றத. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க டே வந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிந்து மூடு அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வந்து உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் யாருமே பார்க்கல, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, கிளாஸுக்கு போகிறீங்க. அண்ட் அவருமே வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் டே வந்து ஃபஸ்ட் டே வந்திருப்பார் இல்லையா காலேஜுக்கு, அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு ப்ளஸ் அதில் ஒரு ரெட் ரோஸ் அட்டாச் பண்ணி உங்களுடைய ப்ளேஸில் வந்து வச்சுருப்பார். அந்த க்ரீட்டிங் கார்டில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை வந்து ரொம்ப காலேஜ் நீ ஜாயின் பண்ணதுலேருந்து ரொம்பவே லவ் பண்ணுறேன், அண்ட் நீ எனக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்ட்டு எனக்குமே நம்பிக்கை இருக்குது. அண்ட் நீ ஓகே சொல்கிற வரி இதே மாதிரி தான் உனக்கு நான் க்ரீட்டிங் கார்டு, ரோஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அண்ட் நீங்களுமே வந்து அப்போ தான் உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க, உங்கள் ப்ளேஸில் போயிட்டு பார்க்குறீங்க, பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே வந்து எவனோ இடம் மாற்றி வச்சுருப்பான், நமக்கு போய் அவன் கொடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க, எடுத்து போய் டஸ்ட்பினில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அமைதியாயிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி லன்ச் பிரேக்கு வருது. அப்போ பார்த்தா உங்களுக்கு முன்னாடியே வந்து உங்கள் ப்ளேஸில், நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ளேஸில் ஒரு ஸ்பாட்னாக்கா அதே ஸ்பாட்டில் தான் உட்காந்து லஞ்சு சாப்பிடுவீங்க போல். அதே இடத்துல உங்களுக்கு உண்டான நீங்கள் ஆஃப்டர்நூனில் என்னென்ன சாப்பிடுவீங்களோ அந்த உங்களுடைய லஞ்ச் எல்லாமே கரெக்டாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க யாரோ. அவங்களுக்கு நீங்களும் பார்க்குறீங்க, என்ன இது நமக்கு முன்னாடி லஞ்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, வேறு எவனோ வச்சுருப்போம் நம்ம இடத்துல உட்காரோம் போல் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வேறு சாப்பாடு வாங்கிட்டு வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த டேக்கு வந்து நீங்கள் காலிலேருந்து பண்ணதெல்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு, என்னடா இந்த பொண்ணு டே ஓப்பனாக அந்த பிளேஸில் தான் வைக்கிறேன் உனக்கு தான் அப்படின்ட்டு, அப்போ கூட மரமாட்டேக்கு எதுவுமே ஏறல போல் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கத்திட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு செம்மையாக சிரிக்கிறாங்க. ஏன்னா பெட்டு தானே, லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது பெட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பட் அந்த பொண்ணு உன்னை 1 மந்த்துக்குள்ளே லவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவருமே பார்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும் போல் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதே மாதிரி வந்து டெய்லி கிட்டத்தட்ட 1 வீக்காக வந்து டெய்லி அந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைக் க்ரீட்டிங் கார்டு, உங்களுக்கு இந்த பிரேக் போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்நாக்ஸு, லன்ச்சு அண்ட் ஈவினிங் வந்து பாய் பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸு இந்த மாதிரியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லைடா. ஆக்சுவலி நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டடீஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. வேறு மற்ற எதுலேயுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனாலவே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் லெட்டர்ஸு, கிஃப்ட் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க. அண்டு எல்லாருக்குமே இப்போ நம்மளுக்கே அந்த மாதிரி இருக்கும் இல்லைடா. சின்ன வயசுலேருந்து நம்ம யாருக்கிட்டையும் அவ்வளோவா க்ளோஸ் இருந்திருக்க மாட்டோம், யாரும் நம்ம கூடயும் பேசியிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ முன்ன பின்னே தெரியாதவங்க யாராச்சும் நம்மக்கிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னாக்க ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்குமே வந்து அந்த 1 வீக்லேயே வந்து சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிட்டு அன்ட்டு அங்கேயுமே அதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டே தான் வந்து அந்த க்ரீட்டிங் கார்டில் பேரெல்லாம் எழுதாமல் கொடுத்துருந்துருப்பாரு. அண்ட் செகண்ட் டேயில் வந்து அவரே புரிஞ்சுக்கிச்சு அந்த மரமட்டைக்கு ஏறலாம், அதுக்கு டைரெக்டாக வந்து பேர் எழுதணும் போல் அப்படின்ட்டு செகண்ட் டேலேருந்து வந்து ஒயன் அப்படின்ட்டு உங்கள் பேர் எழுதியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இது நமக்கு தானே அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீட்டு லைக் ரொம்பவே கேர் பண்ணுற மாதிரி வந்து டே வந்து நடந்துக்கிறாரு. பட் அது டே தான் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரில. அண்ட் தேவுமே வந்து பார்க்குறாரு எல்லாத்தையுமே. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங் லைக் அந்த க்ரீட்டிங் கார்டு பார்த்ததுமே, அந்த ரோஸ் பார்த்ததுமே உங்களுக்கு ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல்,
அண்ட் ஒரு ப்ளஷ்ஷு யார் என்ன அப்படின்ட்டு நம்ம சுற்றி சுற்றி பார்ப்போம் இல்லையா, திரும்பி திரும்பி யாராச்சும் நம்மளை நோட் பண்ணுறாங்களா, கண்டிப்பாக அவங்கள தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி, யாராச்சும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. பட் நோ, யாருமே பார்க்கல. நீங்கள் வந்து இப்போ சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, யாருமே வந்து உங்களே நோட் பண்ணல, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. அண்ட் இதுவெல்லாம் பார்க்கும்போது டேக்கு செமையாக சிரிப்பாக வருது. பட் அவருக்கே தெரியல ஏன் அவர் சிரிக்கிறாரு அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி கிட்டத்தட்ட 2 வீக் ஆகிடுச்சு. அண்ட் 2 வீக் அப்புறமே வந்து உங்களுக்கு வந்து பொறுமை தாங்கலை, கண்டிப்பாக அது யாருன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் இன்னொரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி அதில் வந்து யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதே ப்ளேஸில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து போயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து யார் நீங்கள் என் முன்னாடி வாங்க அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸில் இல்லாதப்போ கத்திருப்பீங்க. பட் நோ ரெஸ்பான்ஸு. அதனால் சரி, நீங்கள் சொல்லி லைக் கிளாஸில் யாருமே இல்லாதப்போ நீங்களே சொல்லிட்டு போயிருப்பீங்க, ஓகே நீங்கள் முன்னாடி வர மாட்டேங்கிற, சரி ஓகே. பட் நான் ஒரு நோட்ஸ் கொடுக்குறேன், அதுக்காச்சும் பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த நோட்ஸில் அதை தான் என் முன்னாடி வா அப்படிங்கிற மாதிரி நம்ம மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பீங்க. அண்ட் தேவுமே வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்க்குறாரு, நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிட்டு தானே இருக்காரு. அவருமே வந்து பார்க்குறாரு, அதில் வந்து நோட்ஸில் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு எழுதியிருக்கு. அண்ட் அவருக்குமே இது தானே வேணும். அவருமே என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே இன்னும் 1 வீக் நீ பொறுமையாயிரு, நான் கண்டிப்பாக வந்து ஒன்று நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அந்த 1 வீக்குமே வந்து லைக் ஐ லவ் யூ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டே வந்து அந்த க்ரீட்டிங் கார்ட்லேயே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அண்ட் உங்களுக்குமே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அவரை. லைக் சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வர்றது, உங்களுக்கு ஹாட் வாட்டர் அண்டு ஹாட் பேக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அவங்க பிளேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது எல்லாமே வந்து உங்கள் பிளேஸில் ரெடியாக இருக்கும். டேப்லெட்டு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்ததுமே வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்மளை இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ட்டு சாஃப்ட் கார்னர் வந்தது அதுவே லாஸ்ட்டில் லவ்வாக மாறி இருக்கும். அண்டு ஃபைனலாக உங்களால் சுத்தமாக முடியல, என்னால் இதுக்கு மேலே ஒன்று பார்க்காம இருக்க முடியாது, ப்ளீஸ் என் முன்னாடி வா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருப்பீங்கன்ட்டு எதுவுமே பார்க்குறாரு. ஓகே நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவருமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி தாண்டா என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே டே மச்சான் கலைக்கிட்ட போலையே, சரி 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 இன்னும் 1 வீக் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவருமே வந்து ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே போயிருந்திருப்பார். அண்ட் அதே மாதிரி அந்த என்றைக்கு மீட் பண்ணலான்னு அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு சண்டே, லைக் இந்த சண்டேயில் நம்ம வந்து ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் நீங்களுமே வந்து அந்த காஃபி ஷாப் நேமை வந்து நோட் பண்ணிக்கிட்டு சரி ஓகே நானும் வந்து இந்த டைமுக்கு நான் கரெக்டாக ஷார்ப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருப்பீங்க. அண்ட் அவருமே வந்து ஓகே அப்படின்ட்டு போயிருப்பார். அண்ட் அந்த சண்டேவுமே வருது, நீங்களுமே வந்து ஊருக்கு முன்னே 10 மணிக்கு தான் அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க 9 o'clock ஓடி போயிட்டு 9 o'clock நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரெடி ஆகிட்டு ஓடி போயிட்டு அந்த காஃபி ஷாப்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டேபிள் நம்பரெல்லாம் சொல்லியிருப்பாரு, இந்த காஃபி ஷாப் அந்த இந்த டேபிள் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்களுமே அந்த டேபிளில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 9:15 9:30 9:45 ஆகிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா டைம் நெருங்க நம்மளுக்கு வந்து நர்வஸ் ஆகும் இல்லையா, முன்ன பின்ன தெரியாதவங்க இந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனால உங்களுக்கு நர்வஸ் ஆகுது. கையெல்லாம் போட்டு பசஞ்சிட்டு இருக்கீங்க, கையில் வந்து தண்ணியெல்லாம் வேர்த்து ஊற்றே வந்துடும் போல், அந்தளவுக்கு வேர்க்குது உங்களுக்கு உள்ளங்கையெல்லாம். நீங்களா ஐயோ அப்படின்ட்டு கச்சிஃபெல்லாம் எடுத்து கையில் பிடிச்சின்னு உட்காந்துக்கிறீங்க. அண்ட் ஷார்ப்பாக 10 o'clock ஆகிடுச்சு. அண்டு அதே மாதிரி டேவுமே வந்து வராரு. எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 10:30க்கு. நீங்கள் 10 o'clock ஆனதுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிடுச்சு. லைக் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, இங்கே நடக்கிறீங்க அங்கே நடக்கிறீங்க, உங்களால் முடியல. அண்ட் அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க, என்னம்மா 10 மணிக்குன்னு தான் டேபிள் புக் பண்ணியிருந்தாங்க, நீ என்னம்மா 9 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்களுமே சொல்லியிருப்பீங்க, எனக்கு பொறுமை தாங்கலைண்ணா அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க, என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அண்ட் அவர்கிட்டமே சரிம்மா ஆல் தி பெஸ்ட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் சொல்லிட்டு போயிருப்பார். அண்ட் இதே மாதிரி 10:30க்கு தான் வராரு. உங்களுக்கு வந்து அந்த 10 o'clock மேலே ஆனதுமே வந்து மனசு விட்டு போச்சு, அவ்வளோதான் அவங்க வரமாட்டாங்க போல் அப்படின்ட்டு. அண்ட் கிளம்பலாம் இன்னொரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஃபோன் நம்பரும் கிடையாது. வந்து ஃபோன் நம்பரெல்லாம் எதுவுமே கொடுத்துருந்துருக்க மாட்டார். லைக் அந்த க்ரீட்டிங் கார்டு
அந்த நோட்ஸ் அந்த மட்டும்தான் உங்களுடைய கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க அதில். மற்றபடி யார் என்ன அதில் எதுவுமே தெரியாது இல்லையா. அதனால் உங்களை வந்து மனசை விட்டு போயிருந்திருக்கோம். அண்ட் நான் 10:30க்கு வந்து டே வந்து உள்ளே வந்து கரெக்டாக அவங்க முன்னாடி உட்கார்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டீங்க. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எந்திரிச்சே நின்றுட்டீங்க. அண்ட் டேவுமே பார்க்குறாரு, உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்களுமே வந்து கொஞ்சம் நர்வஸ்லேயே அப்படியே உட்காடுறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, நான் தான் உனக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் நோட்ஸு, க்ரீட்டிங் கார்டு, அந்த ரோஸ் எல்லாமே கொடுத்தது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து யூனிவர்சிட்டிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் நம்மட்டே, அவரே நம்ம பின்னாடி சுற்றுறாரா, நம்ம எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. லைக் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு. நான் அசிங்கமாக இருக்கேன், நான் அழகாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஏன் பின்னாடி நின்று நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, எதுக்காக லவ் பண்ணுறீங்க, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா, என்னை பார்த்து என் ஃபேஸை பார்த்து நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை ஃபஸ்ட் டே எப்போ பார்த்து நான் அப்போ இருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போவே டேரெக்டாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு வந்து கண்ணு தண்ணி கலங்குது, உண்மையிலேயே நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு மறுபடியும் டவுட்டு கிளியர் பண்ண கேட்குறீங்க. அவருமே ஆமாம் அப்படிங்கிறாரு. அண்ட் எனக்கு ரொம்ப நீ வெயிட் பண்ணி வைக்காத, என்னால் ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண முடியாது, நான் உன்னுடைய ஆன்சருக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டேன், என்னால் இதுக்கு மேலே பொறுமை தாங்கலை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அண்டு ரொம்ப டைம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் காஃபி அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தபடியே போயிட்டீங்க. அண்ட் டேவுமே பார்த்து சிரிக்கிறாரு, ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டமே போயிட்டு நான் தாண்டா சொல்லிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெத்தாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா பெட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% வந்து நெருங்கிட்டார். ஏன்னா டேக்குமே தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து அவரை லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் வாய் திறந்து சொல்லிட்டீங்கன்னா பெட்டு முடிஞ்சிடும். அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி 2 days போகுது. நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்திருக்க மாட்டீங்க. அண்ட் டேக்கு செம்ம கட்டு போயிடுச்சு. இன்னுமே இந்த 2 நாள் என்ன பண்ணியிருப்பாவ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. அண்ட் 3rd day கிட்டத்தட்ட 3rd day அப்படின்னாக்க வெனஸ்டே தானே எங்கள் காலேஜுக்கு வர்றீங்க. வந்ததுமே வந்து நேராக வந்து அந்த பார்க்கிங் லாட் இருக்கு இல்லையா, டே உட்காந்துட்ருப்பாரு, அங்கேயே போயிட்டு என்ன பண்ணிட்டீங்க, டே அப்படிங்கிறீங்க. அண்ட் அவருமே வந்து திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா யாருமே அவரை வந்து டேன்னு கூப்பிட மாட்டாங்க, டேங்க தான் கூப்பிடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேன்னு கூப்பிட்டதுமே அவர் திரும்பி பார்த்துட்டு பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டார். வந்துட்டியா அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. அண்ட் அவருமே கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் 2 நாள் நீ காலேஜுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அவருமே கேட்குறாரு, சரி என்ன பதில் சொல்ல போகிறேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களுமே ஐ லவ் யூ டுடே, நானும் ஒன்று ரொம்பவே லவ் பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்து எனக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, எனக்கு இது யாருமே வந்து என்னுடைய பேரண்ட்டை தவிர வேறு யாருமே என்னை இவ்வளோ டேக் கேர் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பண்ணியிருக்க, டேக் கேர் பண்ணியிருக்க. அண்ட் அது லைஃப் லாங் வந்து நீ அதே மாதிரி என்னையும் டேக் கேர் பண்ணிக்கணும். அண்ட் நானுமே அதே மாதிரி உன்னை டேக் கேர் பண்ணிப்பேன். அண்ட் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், இதுதான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிளாஸுக்கு கிளம்பிட்டீங்க. அண்ட் அவ்வளோதான், டேவை கையிலே பிடிக்க முடியல. டே மச்சான் கெட்டியா கெட்டியா கெட்டியா, அவள் எத்தனை தடவை எனக்கு 2 டைம் ப்ரப்போஸ் பண்ணிட்டாடா அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேயும் குதிச்சிட்டு இருக்காரு நீங்கள் போனதுக்கப்புறம். அண்ட் அவங்களுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நீங்கள் இப்படி பேசினதுமே லைக் நீங்கள் நார்மலாக லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக ஆகியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, எனக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே என்ன இந்த மாதிரி டேக் கேர் பண்ணது கிடையாது, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி. அதை கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, நம்ம தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி. அண்ட் கேட்குறாங்க, டேய் மச்சான் உண்மையிலே அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவருமே சொல்கிறாரு, நான் இதுக்கிட்ட அந்த பொண்ணை லவ் பண்ண போகிறேன், ஜஸ்ட் பெட்டு நீங்கள் பத்தலை, ப்ரப்போஸ் பண்ண இஷ்டமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு கிளாஸுக்கு எழுந்து கிளம்பிட்டார். அன்றைக்கி இதே மாதிரி இருக்க இப்போ வந்து உங்களுக்கு அந்த க்ரீட்டிங் கார்டு அது இதுன்ற கொடுப்பார் இல்லையா, அதெல்லாம் எப்போ அன்னைக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டார். நீங்களுமே பார்க்குறீங்க, என்ன லஞ்சு இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு ரோஸ் எல்லாம் கொடுப்பாரு, இன்றைக்கி எதுவுமே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேவும் பார்க்குறீங்க வரல. அண்ட் நீங்களே டைரெக்டாக போய் டேக்கிட்ட கேட்குறீங்க, என்னாச்சு, எப்போவுமே வந்து லஞ்சு எனக்கு வாங்கி கொடுப்பீங்க, க்ரீட்டிங் கார்டு ரோஸ் டெய்லி எனக்கு ப்ளேஸில் வைப்பீங்க, அண்ட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கி வைப்பீங்க, அண்ட் இப்போ ஏன் என்கிட்ட நீங்கள்
பேசவும் மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அண்ட் அவருமே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நீங்கள் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இருக்கார் பொருள் அப்படின்ட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸு கேங் கிட்ட போயிருப்பார். நீங்களும் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவருக்கே சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு இந்த மாதிரி தாண்டா அந்த பொண்ணு வருது, எனக்கு ரொம்ப இது பண்ணுறாடா அந்த ஒய்யன்னு, ஏன் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு க்ரீட்டிங் கார்டு கொடுக்கல, ரோஸ் கொடுக்கல, லஞ்ச் வாங்கி கொடுக்கலன்னு கேட்குறாடா, சரியான பைத்தியம் போல் அப்படிங்கிற மாதிரி. நம்மளை பெட்டுக்கு தான் லவ் பண்ண அப்படிங்கிறது, பெட்டுக்கு தான், ஜஸ்ட்டு ஃபார் பெட்டுடா. லவ் எல்லாம் சீரியஸ் எல்லாம் பண்ணல. லவ்வா அவ்வளா அந்த மூஞ்சா, நான் எங்கே அவள் எங்கே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. உங்களுக்கு அதை கேட்டதுமே ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க அவங்க அந்த எம்டி கிளாஸ் ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, வெளியே அந்த ஜன்னல்கிட்ட நின்றுட்டுருப்பீங்க அப்படின்னா வந்துட்டுருப்பீங்க. அண்ட் அவர் பேசுகிறத வந்து ஜன்னலுக்கு வெளியே கேட்டிருக்கோம். அங்கேயே நின்றுட்டீங்க, அந்த ஜன்னல்கிட்டையே அங்கேயே நின்றுட்டு நீங்கள் அவர் பேசின மொத்தமும் லைக் ஸ்டார்டிங் டு எண்டிங், அவர் அந்த பெட்டு கட்டினது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பெட் கட்டினதுனால தான் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படி உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு, ரொம்பவே அழுறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹார்ட் பிரேக் லைக் லவ் பண்ணியிருப்பீங்க, யாரையுமே லவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. யாருமே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சிலர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் யாருமே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் உங்களுக்குமே அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு ரொம்பவே அழுகுறீங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே நின்றுட்டீங்க டே முன்னாடி. டேவும் ஷாக் ஆகிட்டாரு. ஓயன் நீ என்ன பண்ணுற நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா இவ்வளோ நேரம் நீ சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவருமே என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா போய் சொல்லாதட்டே, நீ பேசினது எல்லாமே நான் கேட்டுட்டேன். ஜஸ்ட் பெட்டுக்காக தான் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் டேக் கேர் பண்ணுற மாதிரி நீ நடிச்சிட்டு இருந்தல்ல, அது என்கிட்ட நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா பெட்டு தானே அப்படின்ட்டு நானுமே ஓகேன்னு சொல்லியிருப்பேன். பட் நீ என்னை நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டில்ல. இதுவரையும் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் எனக்கு யாருமே பண்ணது கிடையாது. அண்ட் லைஃப்பில் இனிமேல் யாரையாச்சும் நம்புவேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உன்னை நான் நம்பி மோசம் போனதே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. லைஃப்பில் இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீயும் பெட்டு தானே, பரவாயில்ல, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழு, இதுதான் என்னுடைய பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டீங்க. நீங்கள் அழுகுறது பார்த்ததுமே வந்து டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா டேக்குமே வந்து உங்களுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து பசங்கக்கிட்ட வந்து இந்த ஃப்ளர்ட் பண்ணுறது, பசங்க போயிட்டு பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண அதுங்களும் வந்து வளைஞ்சிக்கிட்டு பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. லைக் உங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் லாயலாக இருந்திருப்பீங்க. பட் நம்ம அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே ஒரு கில்ட்டினஸ் வந்துருச்சு. ரொம்பவே அவருமே கஷ்டப்படுறாரு. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலுமே வந்து மனசு வந்து ரொம்பவே அவருக்குமே உடஞ்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அப்படி பேசிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே கிளம்பிட்டீங்க. அண்ட் டேவுமே வந்து கிளாஸில் பார்க்குறாரு, பட் நீங்கள் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்க்குறாரு, இல்லை. அண்ட் அதே மாதிரி 1 வீக் அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. லைக் உங்ககிட்ட சாரி சொல்லிடலாம், இந்த பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாச்சும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் நீங்கள் வந்து வரவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரியுது, விசாரித்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து காலேஜை ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, லைக் அப்ராட் அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படிங்கிறது. அவர் ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு டேக்கு. நீங்கள் அப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம் ரொம்பவே அழுகுறாரு. அண்ட் இதுதான் என்னுடைய ஃபேட் அப்படின்ட்டு அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படி வாழவும் ஆரம்பிச்சிட்டாரு. அண்டு இதோடு வந்து இந்த 1 ஷாட்டை முடிக்கிறேன்டா. இதுக்கு மேலே வந்து எண்டிங் போடணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்டு இதுக்கு போனஸ் பார்ட் வேணும்னாக்க கமெண்ட் பண்ணிங்க. அண்ட் ஆல்சோ டேவும் ஒயனும் ஒன்று சேரணுமா இல்லை பிரித்து வச்சிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் தான் போனஸ் பார்ட் இருக்கிறதும் இல்லாததும் அண்ட் இதிலே முடிக்கிறதும். ஓகேவா? அண்ட் பை, டேக் கேர்டா.